கடன் வாங்குவவர்களுக்கான தகுதி என்ன? அதாவது ஒரு சங்கமாக வச்சுருக்காங்க, பொருளாக வச்சுருக்காங்க, அவங்க அடுத்தவங்கள்ட்ட தேவைக்குன்னு கடன் கேட்குறாங்க. ஆனால் தங்கத்தை விற்றுட்டு வேணா அவங்களுக்கு தேவை பூர்த்தி ஆகிடும். ஆனால் அடுத்தவங்கள்ட்ட கடன் கேட்குறாங்க. இதுக்குள்ள அடுத்து சகோதரர் அவர்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. கடன் வாங்குவதற்குண்டான தகுதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன காரணம் அதையும் அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. சில பேர்கிட்ட நகை இருக்கிறது, அல்லது சொத்துக்கள் இருக்கிறது, பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது. அதை எடுத்தால் அல்லது நகையை விற்றால் நமக்கு பொருளாதார ரீதியாக ஏதாவது சிக்கல் ஏற்படும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு இஷ்டத்திற்கு கடன்லாம் வாங்குறாங்களே. தன்னுடைய பொருளாதாரத்தை வெளியில் எடுக்காம, தன்னுடைய நகையை கூட விற்று செலவு பண்ணாமல் அவங்க இஷ்டத்திற்கு அது போன்று கடனை வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்களே. கடனை வாங்குவதற்குன்னு ஏதாவது இஸ்லாம் ஒரு தகுதியை ஏதாவது நிர்ணயம் பண்ணி இருக்கிறதா? இவர் தான் கடனை வாங்கணும், இவர்களெல்லாம் கடனை வாங்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு தகுதியை நிர்ணயம் செய்திருக்கிறதா என்று அவங்க கேட்குறாங்க. முதல் விஷயம், கடனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். அதை நாம் ஒவ்வொரு ஆளும் தெரிந்து கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு போர்க்களத்தில் கலந்துருக்கிறாங்க. அப்போ ஒரு நபி தோழர் வருகிறார். வந்து விட்டு அவர் கேட்குறார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த போர்க்களத்தில் நான் கொலை செய்யப்பட்டு விட்டால் நான் நாளைக்கு எங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் நபி இடத்துல கேட்குறார். உடனே நபி அவர்கள் ஃபில் ஜன்னா, நீ சொர்க்கத்தில் தாப்பா இருப்ப அப்படிங்கிறாங்க. ஏன்னா போரில் கொலை செய்யப்பட்டால் ஷஹீதுடைய அந்தஸ்து, ஷஹீதுகளுக்கு நேரடியான சொர்க்கம், அதற்கு ஏராளமான ஹதீஸுகள் இருக்கிறது. அப்போ போர்க்களத்தில் நான் கொலை செய்யப்பட்டு விட்டால் எனக்கு சொர்க்கம் தானே கிடைக்கும். இதை நபி அவர்கள்ட்ட அவங்க கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கு சொர்க்கம்தான். உடனே அவர் நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த போர்க்களத்தில் மீண்டும் வேகமாக போகிறார். போன ஆளை ரசூலா திரும்ப கூப்பிட்றாங்க, அங்கே வா அப்படிங்கிறாங்க. வந்து அவரை ரசூலா கேட்குறாங்க, நீ என்ன கேட்ட அப்படின்னு திரும்ப கேள்வியை திரும்ப சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டு விட்டால், ஷஹீதாக ஆக்கப்பட்டு விட்டால் நான் நாளை மறுமையில் சொர்க்கத்து போவேனா, நாளைக்கு நான் எங்கே இருப்பேன்? அப்போ ரசூலா சொல்கிறாங்க, இன்னக ஃபில் ஜன்னா, நீ சொர்க்கத்தில் தான் இருப்ப, இல்லை தைன், கடனை தவிர. கடன் இருந்தால் உன்னால் சொர்க்கம் போக முடியாது அப்படிங்கிறாங்க. யாருக்கு சொல்கிறாங்க? நம்மளை மாதிரி சராசரி ஒரு முஸ்லீமுக்கு சொல்லலை. மிகப்பெரிய தியாகிகள், அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி, இறைவனுக்காக வேண்டி உயிரை கொடுக்கக்கூடியவங்க. அந்த உயிரை கொடுக்கக்கூடிய ஷஹீதாக இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழரை பார்த்து நீங்கள் சொர்க்கம் போகலாம், ஆனால் கடன் இருந்தால் போக முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு கடன் என்பது ஷஹீதையே சொர்க்கம் செல்ல விடாமல் தடுக்குது. அந்த அளவிற்கு அது பயங்கரமான ஒரு விஷயம். இதை முதல்ல நாம் புரியணும். யார் கடன் வாங்கினாலும் முதல்ல எதை நாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, திடீர்னு நம்ம மூத்தாயிட்டோம், மரணம் எப்போனாலும் வரலாம். திடீர்னு கடனை வாங்கிட்டு அந்த கடனை யாரும் அடைக்கவில்லை என்றால், நம்முடைய உறவுக்காரங்க, நம்முடைய நெருங்கிய சொந்த பந்தங்கள், பிள்ளைங்க, நாம் வாங்கிய கடனை அவர்கள் திரும்ப அடைக்கவில்லை என்றால், நம்ம எவ்வளோ பெரிய நன்மைகள் செய்து இருந்தாலும், நம்ம இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சொர்க்கம் போக முடியாது. சொர்க்கம் போகிறதுக்கு தடையாக இருப்பது நாம் வாங்கிய இந்த கடன் தான். இதை இஸ்லாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நமக்கு திரும்ப திரும்ப தெளிவுபடுத்துது. சொர்க்கம் போகிறதுக்கு தடையாக இருப்பதே கடன் என்றால், அப்போ அந்த கடன் விஷயத்தில் எவ்வளவு விழிப்புணர்வு நம்ம பெற்றிருக்கணும். இஷ்டத்திற்கு கடன் வாங்கலாமா? அவர் சகோதரர் சொன்ன மாதிரி, என்னிடத்தில் ஒரு 10 பவுன் நகை இருக்கிறது, நல்ல மதிப்பு தான். இப்போ நகை விலையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ கூடுதல் மதிப்பு தான். ஒரு 10,000 ரூபா கடன் வாங்க வேண்டியிருக்குது, படிப்புக்காக வேண்டியோ அல்லது வேறு ஏதாவது நோக்கத்துக்காக வேண்டியோ கடன் வாங்க வேண்டியிருக்குதுன்னா, இதில் இருந்து ஒரு 2 கிராமை விற்றுட்டு கடன் வாங்காமல் நம்முடைய காலத்தை கொண்டு போகலாம் தானே. ஆனால் நமக்கு அந்த மனசு வராது. நகையை விற்றால் அது திரும்ப வாங்க முடியுமா? எதிர்காலத்தை பற்றி உள்ள கவலை. நகையை விற்றாச்சுன்னா திரும்ப அதை வாங்க முடியாதுல்ல. அதனால் என்ன செய்கிறோம்? நகையெல்லாம் விற்காம
அல்ல நம்மள்கிட்ட வேற ஏதாவது பொருளாதாரம் இருந்தாலும் அதுல கை வைக்காம கடன் தரதுக்கு தான் ஆள் இருக்குதுல்ல. பெரியம்மா தருவாங்க, சின்னம்மா தருவாங்க, அண்ணன் தருவாரு, மாமா தருவாரு, எத்தனை பேர் இருக்கிறாங்க கடன் தருவதற்கு. அதனால வாங்கிக்கிடுவோம் அப்படிங்கிறோம். இது நல்ல பழக்கம் இல்லை. நம்மிடத்தில் ஒரு பொருளாதாரம் இருக்கிறது என்றால் அந்த பொருளாதாரத்தை வைத்து கொண்டு நம்முடைய செலவினங்களை, நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். அதே நேரத்தில் எனக்கு கஷ்டம், என்கிட்ட பொருளாதாரம் இல்லை அப்படின்னா கடன் வாங்கலாம். அல்லது என்கிட்ட பொருளாதாரம் இருக்குது, ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குறேன், நான் திரும்ப கொடுக்கக்கூடிய தகுதியும் ஆற்றலும் எனக்கு இருக்குது அப்படின்னா கூட சரிங்கலாம். இப்போ திடீர்னு ஒரு ஆள்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கிட்டேன், நாளைக்கு மரணம் வந்தாலும் என் நகை எடுத்து கையில் கொடுத்துருவாங்க, என்கிட்ட இருக்கக்கூடிய காசை எடுத்து அவங்கள்ட்ட அந்த கடனை நிறைவேற்றிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட சரிங்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு அந்த எண்ணமே வர்றது இல்லை. கடன் வாங்கக்கூடிய நிறைய பேரை நீங்கள் பாருங்க, எதுக்காண்டி கடன் வாங்க, எதுக்கு வாங்குறான்னே தெரியாம வாங்குவோம். எதுக்கு வாங்குறோம், கடன் வாங்குறோம் அதுவே தெரியாது. ஏன்னா ஊர் ஃபுல்லாக இப்போ அவ்வளவு கடைகள் முளைச்சி இருக்கிறது, ஏகப்பட்ட கடைகள். இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லுவாங்களா, உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ விளம்பரமே எப்படி வருது, நீங்கள் 5 ரூபாய் கொண்டு வந்து 1 லட்சம் ரூபாய் பைக்கை எடுத்துகிட்டு போயிடலாம், வெறும் 5 ரூபா கட்டுங்கிறான். 5 ரூபாயை கொடுத்துட்டு 1 லட்சம் ரூபாய் பைக்கு. என்னப்பா 5 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய் பைக்கு, அது எப்படி? மீதி எல்லாத்தையும் தவணை முனையில் நீங்க கட்டலாம் அப்படின்னு கூவி கூவி வியாபாரம் பண்றான். உங்க வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள் என்ன வேணும் உங்களுக்கு? கட்லு வேணுமா, மெத்த வேணுமா, தலாணி வேணுமா, ஃப்ரிட்ஜ் வேணுமா, ஏசி வேணுமா, என்ன வேணும்? காசே வேண்டாம், வாங்க வாங்க அள்ளி கொண்டு செல்லுங்கள். விளம்பரமே அப்படித்தானே வருது. நீங்கள் பணத்தை உடனே கட்ட தேவையில்லை, ஃப்ரீயாக வாங்க, எங்களுடைய பொருளை எடுத்துட்டு போங்க, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையிலே கட்டி கொள்ளலாம். இப்படி கடன் வாங்குவதை நம்மளை ஊக்கப்படுத்துறாங்க. நம்ம சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்க விட மாட்டேங்கிறான். கடன் வேண்டாம், கடன் வாங்க மாட்டேன் என்ற கொள்கை இருந்தாலும் நம்மளை ஈமான அப்படியே சோதிச்சு பார்க்கிறான். என்ன வேணும் உங்களுக்கு, வாங்க, எல்லா கடை என்னென்ன உண்டோ எல்லாமே இப்போ இன்ஸ்டால்மெண்ட்ங்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. பொருளாதாரம்ங்கிறது இன்னைக்கு காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம போய் என்னன்னாலும் வாங்கிக்கிடுங்க. ஒரு நேரத்தில் மிக்சி கொடுத்துட்டு இருந்தான், கட்லு கொடுத்துட்டு இருந்தான், இன்னைக்கு அப்படி இல்லையே. உங்களுக்கு தேவையான அனைத்து பொருளும் எந்த அளவுக்கு தெரியுமா? உங்களுக்கு வீடு இல்லையா, மனையே இலவசமா தாரங்கிறான். இலவசம்னா என்ன அர்த்தம்? உண்மையிலே இலவசம் கிடையாது, மாசம் மாசம் நீங்க திரும்ப கட்டுங்க அப்படிங்கிறான். இன்னொருதான் வாரான், உங்களுக்கு வீடு இல்லையா, மனையை வாங்குங்கள், வீடை நாங்கள் இலவசமா கட்டித்தாரோம் அப்படிங்கிறான். எப்படி? ஏதாவது நாங்க லோன் போட்டு வாங்கி தந்துருவோம், அதை போட்டு வாங்கி தந்துருவோம் அப்படிங்கிற அடிப்படையில். இப்ப இதெல்லாம் எதுக்கு? கடன் கொடுக்கறதுக்கு இவ்வளவு பேர் வாரான். இவ்வளவு பேர் வாரான்ல, இலவசமா தாரான், அப்படியே ஒரு பொருளை தந்துட்டு பேசாம போயிடுறானா? இல்லை. அதுக்கப்புறம் மாசம் மாசம் நம்ம வீட்டில் நிற்பான், மானங்கட்ட கேள்வி கேட்பான். இந்த கடன் இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்களா இல்லையா, முதல்ல ரொம்ப ஆசை வார்த்தைகள் சொல்லுவான். உங்களுக்கு அப்படி இப்படி எதுவுமே தேவையில்லை, வட்டி இல்லை, அது இல்லை, இது இல்லை, எல்லாத்தையுமே சொல்லி நம்மள கடன் வாங்க வச்சிருவான். அவன் ஆரம்பத்தில் பேசுவது அப்படியே பழம் நழுவி பாலில் உழுற மாதிரி அவ்வளோ அழகா பேசிடுவான். சரி, எல்லாம் இவ்வளவு அற்புதமா பேசுறானே அப்படின்னு உள்ள போய் கடனை வாங்கிட்டு வந்தா ஒரு மாசம் டியூ கட்டலன்னு வைங்களேன், ஒரு மாசம் பார்ப்பான், 2 மாசம் பார்ப்பான். அதுக்கப்புறம் நாய பேசுற மாதிரி பேசுவோம். வீட்டுக்கு முன்னால நம்ம வாசல்ல நின்றுக்கிட்டு, உனக்கு கடனை கட்ட முடியவில்லை என்றால் நீ எதுக்கு மிக்சி வாங்கின, நீ எதுக்கு கட்ல வாங்கின, நீ எதுக்கு ஏசியை வாங்கின, அப்படி கேட்குதோ ஏசி காத்து அப்படின்னு கேட்கிறான். இந்த மானம் போகக்கூடிய பேச்சு பேசுறானே, கடன் வாங்கினதுனால தானே, நம்ம கடனுக்கு அந்த பொருளை வாங்கினதுனால தானே நம்ம மானம் கப்பல் ஏறுது. அப்ப அதனால மார்க்க ரீதியாகவும் நீங்கள் பார்க்கணும், உலக ரீதியாக நீங்கள் பார்த்தாலும் கூட இவ்வளவு ஆசை காட்டி நம்மளை கடனை வாங்க வச்சு அவன் நம்முடைய மானத்தை வாங்குறான். சொர்க்கத்துக்கு போக முடியாது ஒரு பக்கம், ரெண்டாவது உலகத்திலேயே நம்முடைய மானம் கப்பல் ஏறுகின்ற, நம்முடைய மரியாதைக்கு குந்தகம் ஏற்படுகின்ற மிக மோசமான ஒரு நிலை ஏற்படுது. அப்ப அதனால இந்த கடன் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக இந்த கடன் வாங்குறதுக்கு இந்த தகுதி இருக்கணும், அந்த தகுதி இருக்கணும்னு எந்த செய்தியும் சொல்லலை. ஆனால் கடன் வாங்குவதை பற்றி ரொம்ப எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. இல்லாதவர் கடன் வாங்குவதா இருந்தாலும், இருக்கக்கூடியவர் கடன் வாங்குவதா இருந்தாலும் கடனை பற்றி நபி அவர்கள் கடுமையான எச்சரிக்கை.
அப்ப அதனால இந்த எச்சரிக்கையை மனசுல வைப்போம். இறந்துட்டா நம்ம கடனை யார் அடைப்பா, சொர்க்கம் போக முடியாத நிலை ஏற்படுமே, இதை மனசுல நம்ம நிறுத்திக்கிட்டாலேயே 90% கடனே வாங்க மாட்டோம். ஒரு நிர்பந்தத்துக்கு ஏதாவது வேற வழியே இல்லை, ஆஸ்பத்திரியில் பிள்ளைய சேர்த்துட்டோம், கையில காசு இல்லை, பணம் இல்லை, நகை இல்லை, ஒண்ணுமே இல்லை, சரி ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறோம் அப்படின்னா அது ஒரு வகையான ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனாலும் கூட இன்னைக்கு கடன் வாங்குறது சாதாரணமாக ஆகி போயிடுச்சுல. அப்ப அந்த அடிப்படையில் கடன் என்பது எவ்வளவு ரசூலா கண்டித்த ஒன்று அப்படிங்கிறத மனசுல நிலைநிறுத்தி கொண்டு நாம வாழ்ந்தாலேயே இதுல இருந்து விலகிக்கலாம். கடன் வாங்காம வாழ்வதுதான் தலை சிறந்த ஒரு வாழ்வு. ரசூலா அழகா சொல்றாங்கல்ல, ஒருத்தன் ஏன் கடன் வாங்குறான்? இன்னைக்கு கடன் வாங்கக்கூடிய ஆட்கள்ல ஒரு சில ஆட்களை தவிர பெரும்பான்மையான ஆட்கள் நீங்க பாருங்க, கடன் எதுக்கு வாங்குறாங்க தெரியுமா? தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தான், வசதி வாய்ப்பை மேம்படுத்துவது தான் கடனே வாங்குறாங்க மெஜாரிட்டியாக. எனக்கு பைக் இல்லை, பைக் வேணும், எனக்கு கார் இல்லை, கார் வேணும், வாடகை வீட்டில் இருக்கிறேன், எனக்கு ஒரு வீடு வேணும். என் வசதிக்கு தானே நான் கடன் வாங்குறேன், என் வசதியை பெருக்கிறது தானே நிறைய பேர் கடன் வாங்குறாங்க. ரசூலா இதுக்கெல்லாம் வாங்காதீங்க. ஏன் தெரியுமா? லைசல் கினா அன் கஸ்ரத்தில் அர்லி வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ். ரசூலா அழகா சொல்றாங்க, பொருளாதாரம் நிறைய இருக்குது அவன் தான் பணக்காரன் என்று நீங்க நினைக்கிறீங்க, அவன் பணக்காரன் அல்ல. ரசூலா சொல்றாங்க, என்கிட்ட கார் இருக்குது, பங்களா இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்கிறது, 4-5 வீடுகள் இருக்கிறது, எல்லா கடைகள் இருக்கிறது, இப்படின்னு பொருளாதாரத்தில் ஒருத்தன் மிதமிஞ்சி போய் இருந்தான் அவன் தான் பணக்காரன் அப்படின்னு நீ நினைக்கிறீங்களா? அவன் பணக்காரன் கிடையாது. தனக்கு போதும் என்ற மனசு யாருக்கு இருக்குதோ அவன் தான் உண்மையான செல்வந்தன். நபி அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? இந்த ஹதீஸை நீங்க 1க்கு 4 முறை படிச்சு பாருங்க. கடன் வாங்கக்கூடிய, கடன் வாங்கி என்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், என்னுடைய வசதியை மேம்படுத்தணும் இப்படிங்கக்கூடிய சிந்தனையே இருக்காது. ஏன்? நான் பணக்காரனே இல்லையே. கடன் வாங்கி நான் ஒரு வீடை கட்டுதேன், பணக்காரனா? கடனை வாங்கி நான் ஒரு கார் வாங்குறேன், நான் என்ன பணக்காரனா? 4 பேர் என்னை பெருமையாக பேசலாம், கார் வாங்கிட்டான், பங்களா வாங்கிட்டான், பெரிய கடை வாங்கிட்டான் அப்படின்னு என்கிட்ட பெருமையாக பேசலாம். ஆனா உண்மையிலேயே நான் ஜீரோவில் இருக்கிறேன். கடன்கிறது அப்படித்தானே, நான் ஜீரோவில் இருக்கிறேன். வெளியில உள்ள ஒரு பிச்சைக்காரன் என்ன நிலையோ அதே நிலை. அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நடு ரோட்டில் இருக்கிறான். நான் எல்லாத்தையும் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு ஏசியில் படுத்து தூங்குறேன். 2 பேருக்கு என்ன வேறுபாடு? அப்ப அதனாலதான் ரசூலா சொல்றாங்க, போதும் என்ற மனசை நீங்க வச்சுக்கிடுங்க. எது நமக்கு வருமானம் வருகிறதோ அதை வைத்து குடும்பத்தை நடத்த வேண்டும், வாழ்வனுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்படின்னு ஒரு ஆள் முடிவுக்கு வந்துட்டாலேயே பெரிய கடன்ல யாரும் மாட்டோம். அதனால பயங்கரமான சிக்கல்ல விழவும் மாட்டோம், மானத்தை இழக்க மாட்டோம், அதே மாதிரி மறுமை வாழ்வை இழக்க மாட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நடந்தாலே போதும். இதை மாதிரி நிறைய ரசூலா சொல்றாங்க. குறுகிய நேரம் இருந்தால குறைய ஒரு தகவலை இதற்காக வேண்டி சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.